இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் ஜிபிடி பற்றி பார்த்துருந்தோம். சாட் ஜிபிடினா என்ன? இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நாம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் ஏதாவது பண்ணும்போது நிறைய வழிகள் இருக்கு. அதில் எனக்கு பிடிச்சது, நான் முதலாக எனக்கு ஆன்லைன்ல ஒரு இன்கம் கொடுத்தது, நம்மளால ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு வழி பார்த்தீங்கன்னா புத்தகம் எழுதுறதுக்கு சாட் ஜிபிடி வந்து ரொம்ப ஒரு உதவிகரமான ஒரு டூல். அது சாட் ஜிபிடி வச்சு நம்ம எப்படி ஒரு புக் எழுதுறது, அந்த புக்கை வந்து நம்ம எப்படி பப்ளிஷ் பண்றது, எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோவா இதுதான். முதல்ல வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு புக்கை எப்படி எழுதுறது, அதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல சாட் ஜிபிடி நான் உங்களுக்கு தெரியும், chatgpt.com இல்லாட்டி போயிட்டு ஓப்பன் ஆகும். சாட் ஜிபிடிக்குள்ள நம்ம மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர். ஓகே, இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன? இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இவர்கிட்ட இருந்து பதில் ப்ராம்ப்டா வரல, இது ப்ராம்ப்டான கேள்வியா இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னா சரியான அல்லது கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கேள்விகள் கேட்பது, ப்ராப்பரான உரையாடல் அப்படின்னா ப்ராம்ப்ட். சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஏஐ டூல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஏஐ டூலுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் லேர்னிங், ஒரு என்எல்பி மாடல், அதாவது லாங்குவேஜ் மாடல், இது லாங்குவேஜ் ப்ரோக்ராம். அதுகிட்ட அதோட மொழியில நாம பேசணும், அதுக்கு நாம புரியற மாதிரி பேசணும், நாம கேட்கிற கேள்விகள் அதுக்கு புரியணும். இல்லாட்டி அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு பதிலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மிஷின், அது ஒரு அல்காரிதம், அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு ரிப்போர்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரி மொழி புரியுமோ அதோட மொழியில வந்து நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ மொழியில கேள்வி கேட்கணும்னு என்ன பண்ணணும், நாம இதைத்தான் கேட்க வர்றோம், இந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத முதல்ல அது புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு புக் எழுதுறது தான் டாபிக் அப்படின்னு நம்ம பேசணும். அப்போ புக் எழுதுறது டாபிக் அப்படின்னா எதை பத்தி புக் எழுதலாம்? நிறைய தலைப்புகள் இருக்குது. குழந்தைகள் புத்தகங்கள், குழந்தைகள் சிறுவர்கள் கதைகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கான நாவல் எழுதலாம், ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸா இருக்கிற ஒரு கதை எழுதலாம், த்ரில்லர் கதை எழுதலாம், சைக்கோ கதைகள் எழுதலாம், ஹாரர் கதைகள். அது போக இல்லாம பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டட் கதைகள் இல்லாம நான் ஃபிக்ஷன் மாதிரி ஃபிக்ஷன் டைப்ல பாத்தீங்க ஒரு இதெல்லாம் வந்து ஃபிக்ஷன் டைப்ல வரும். நான் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு பிசினஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஒரு தொழிலை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் புத்தகமாக எழுதலாம். இல்லாட்டி ஒரு பைத்தான் மாதிரி ஒரு ப்ரோக்ராமையே நம்ம வந்து பேசிக்ல இருந்து ஒரு எக்ஸ்போர்ட் வரைக்கும் எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படி எக்ஸாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமோட எழுதலாம். இல்லையா ஒரு சமையல் கலை புத்தகங்கள் எழுதலாம், ஒரு பேலியோ டைப் டயட்டை பற்றினா அதை எழுதலாம். இது மாதிரி புக் எழுதுறதுக்கான ஐடியாங்கிறது ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் தலைப்புகள் கொட்டி கிடக்குது. அதுல நாம என்ன மாதிரியான டாபிக்கை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான புக்கு வந்து சேல்ஸ் அதிகமா விற்கும் அப்படிங்கிறதுல நிறைய லாஜிக் இருக்கு, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதில் போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி புக் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, சாட் ஜிபிடியோட உரையாட ஆரம்பிக்கலாம். சாட் ஜிபிடியோட ஒரு நண்பர் இருக்கிறார், உங்களுக்கு உதவுறதுக்காக ஒரு நண்பர் இருக்கிறார். சாட் ஜிபிடி கூட உரையாட ஆரம்பிக்கலாம். Hi ChatGPT, how can I assist you? I want to write a book. The book is about the business. How to do the specific business. I want you to give me 10 high search volume books on high selling topics. ஸோ இது வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஹைஃபை இங்கிலீஷ், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அது சொல்ல ஆரம்பிச்சு அது என்ன சொல்லணும்னா கொடுக்க ஆரம்பிக்கிற டாபிக். இது வந்து நீங்க ஒரு ஐடியாக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புக்கெல்லாம் நிறைய சேல் ஆகும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட், லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ஹைஃபையான ஒரு டாபிக். பட் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிசினஸ் ஏதாவது ஒண்ணு அதை வந்து நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே அதிகமா விரும்புற மாதிரி ஒரு பிசினஸ் எடுப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் tea shop. Okay, I wanted to start a tea shop. I want to write a book about starting a tea shop business. Can you give me the topics and chapters? சாப்டர், அந்த புக்கோட சாப்டர்ஸ் டாபிக், அது வந்து இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன,
அடுத்து என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு புக்கோட அவுட்லைன் வந்து அது. ஸோ அதோட டைட்டில் வை ஸ்டார்டிங் அ டீ ஷாப், என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ண, அது போக கிரவுண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எசென்ஷியல், புக்கோட பிஸ்னஸோட எசென்ஷியலான விஷயங்கள் என்னென்ன இருக்கும், ஸ்டேட்மெண்ட், அதோட லீகலா என்னென்ன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் டீ ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது சோர்சிங், அதாவது மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஃபுல் பிஸ்னஸ், அதாவது டீ ஷாப் நடத்துறதுக்கான ஃபுல் பிஸ்னஸோட சாப்டர்ஸ் இல்லைங்களா, அதை வந்து மொத்தமாகவே உங்களுக்கு டாபிக், லெட் மீ ஸ்டார்ட் முடிக்கட்டும், என்னென்ன டாபிக் பார்ப்போம். க்ரோயிங் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணணும், கன்க்ளூஷன் வரைக்கும் அது கொடுத்துருது. இதெல்லாம் தான் நீங்கள் எழுத போகிற புக்கோட டாபிக்குகளாக, சாப்டர்களாக வரப்போகுது. ரைட், இப்போ நம்ம கிட்ட ஒரு டாபிக் இருக்குது, அந்த புக்கோட டாபிக்கோட அவுட்லைன், அதாவது என்னென்ன பார்ட் வரணும், சாப்டர் வருங்கிறது இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ நமக்கு வந்து இன்ட்ரடக்ஷன்ல இருந்து வருவோம். இது சாப்டர் 1. ஓகே, இதை வந்து காப்பி பண்ணிட்டு சூப்பர், கேன் யூ கிவ் மீ 1000 words discussion and content about this first chapter அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது இப்போ உங்களுக்கு சாப்டர் வைஸ் டாபிக்கோட ஹெட்லைன்ஸ் கொடுத்து இல்லையா, அது இப்போ என்ன பண்ணும், அந்த டாபிக்ல என்ன கொடுக்கணும் அப்படி, அவ்வளவுதான். அந்த புக்கோட கண்டென்ட்ல என்ன இருக்கு கொண்டு பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் சாட் காப்பி, ஓகே, படிச்சு முடிக்கிறேன்னா நம்ம 1000 words கேட்டது போயிட்டே இருக்கு. ஸோ இதை எழுதி முடிக்கட்டும். எழுதி முடிச்சோடனே நம்ம வந்து காப்பி. ஓகே, இப்போ நம்ம புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன, பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இன்ட்ரடக்ஷன் எழுதி, ரைட், ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது கொடுத்தது இல்லையா, அந்த சாட் ஜிபிடில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரா கொடுக்கும். அந்த ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்க எத்தனை வேர்ட்ல, எத்தனை வார்த்தைகள்ல நீங்க அந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கறத இதோட இந்த இடத்துல போயிட்டு, ஸோ கேன் யூ பிரீஃப் அபவுட் திஸ் சாப்டர் அண்ட் கிவ் மீ புக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது சாப்டர் இருக்கு இல்லையா, ரெண்டாவது சாப்டர் என்ன, தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது சாப்டர் லேயிங் தி கிரவுண்ட் வந்து சாப்டர். இந்த சாப்டரோட காப்பி, சாப்டரோட டைட்டில் வந்து காப்பி. ஸோ இந்த மாதிரி சாட் ஜிபிடி கிட்ட தெளிவாக சொன்னோம்னா அது பாட்டுக்கு அது வேலையை கொடுத்துட்டே இருக்கும். எப்போ இடையில ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து சென்னையில் ஒரு கடையை பார்த்தேன், அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு 10க்கு 10 ஸ்பேஸில் ஒரு பிரைம்ல நடத்தும், என்ன மாதிரியான அப்படிங்கிறது உங்களோட ஓன் கண்டென்ட்டும் போடலாம். உங்களோட ஓன் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு டீ பிஸ்னஸ், இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா சாப்டருக்கும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கண்டென்ட்டா வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த புக்கு இப்போ வந்து புக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் எடுத்து முடிச்சு கன்க்ளூஷன் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா புக் எழுதி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பேஜஸ்க்கு வந்து ஒரு புக் எழுதிடலாம். இந்த மாதிரி தான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி புக் எழுதுறாங்க. இந்த புக்கை வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னா, அமேசான் கேடிபியில் விற்கலாம். புக் விற்கிறதுக்குன்னே நிறைய தளங்கள் இருக்கிறது அங்க. ஆனா இது வந்து புக்கோட கண்டென்ட். அப்ப ஒரு புக் எழுதுறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும். புக்கோட கவர், அந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு, அந்த புக்ல முன்னாடி ஒரு பேஜ் வரும், அந்த அபவுட் த ஆத்தர், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பேஜ் இருக்கும், அந்த புக்கை பத்தின ஒரு சில வரிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த புக்கு கவரை எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு டூல் என்னன்னா, canva.com அப்படிங்கிறது ஒரு ஏஐ டூல், ஆன்லைன் டூல். அது இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். கேன்வால சொல்ல போனா வீடியோ எடிட்டிங் முதல் கொண்டு நம்ம செய்ய முடியும். கேன்வா இன்னைக்கு, அதாவது நீங்க ஒரு காசு கொடுத்து ஒரு டிசைனரை வச்சு லட்சக்கணக்கான செலவுகள்ல நம்ம பண்ண போற விஷயங்களை கேன்வால வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாவே நம்ம பண்ணிடுவோம், காசு செலவு இல்லாம நம்ம. ஓகேங்களா, இதுதான் வந்து கேன்வால இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், புக் கவர் டைப் பண்ணுங்க. புக் கவர் அப்படின்னாலே அது புக் கவர் டிசைன்ஸ் வரும். புக் கவர் வந்து என்ன மாதிரியான புக் கவர் வந்து லேண்ட்ஸ்கேப்ல தான் நம்ம ஜென்ரலா பண்ண புக் கவர் டிசைன்ஸ் பண்ணோம்னா, அது ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்து உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை யூஸ். இதுல வந்து ஃப்ரீ அண்ட் பெய்டுன்னு 2 வெர்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி பெய்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 99 rupees 100, அது விருப்பப்படுறவங்க அதை எடுத்து. தேவையில்லை, நான் வந்து இந்த பிசினஸ் இந்த ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணேன், ஃப்ரீ வெர்ஷனே நீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இது லோட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி டாபிக் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ரோ வெர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்டு, இது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல எல்லா மாதிரியான புக்குகளோட டிசைனும் இருக்கும். ஹிஸ்டரி புக் வேணுமா, இல்ல வந்து பிசினஸ் கவர், ஒரு டீ ஷாப் புக், எதுவா இருந்தாலும் நம்ம இதுல வந்துட்டு இது என்னன்னா ஆல்ரெடி ப்ரீ மேடு டெம்ப்ளேட்ஸ். இதுவே உங்களுக்கு உங்களோட யூனிக்கான ஒரு டிசைன் வேணும், அந்த டிசைன் தான் உங்களோட வெப்சைட் உங்களோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜா வரணும், அதுக்கு வேற ஒரு டூல் இருக்கு. அதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஜெமினி கூகுள்ல கூட நீங்க அப்படி ஜெமினி வெப்சைட் ஜெமினி டூல் இருக்கீங்களா, கூகுளோட ஜெமினி, அது மூலமாகும். அதுல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் gemini.google.com உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு டிசைன் புக் கவர் டாபிக் how to do the tea shop business அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணி இந்த இமேஜ் எடுத்து கேன்வால நீங்க புக் கவர் டிசைனுக்கு யூஸ் பண்ணி, இது இமேஜினேஷன் 3 வெர்ஷன் பண்றது, இதுவும் ஃப்ரீ தான், காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா டோன்ட் வாண்ட் திஸ், நாட் லுக்கிங் குட், பி சிம்பிள் அண்ட் கலர்ஃபுல், enthusiastic and interesting word design அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு 4-5 டிசைன் தரும். அது இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நீங்க கேட்டுட்டே கேட்டு அது ஜெமினி கூட நீங்க உரையாட அது ஜெமினி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது, நீங்க என்ன மாதிரி இமேஜினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. ஹவு டு டூ த டீ ஷாப் பிசினஸ், இது நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு எடிட் பண்ணிட்டு கேன்வால எடிட் பண்ணி நம்ம அதை யூஸ் ஓகே. ஸோ அதை வந்து புக் கவரா பண்ணிக்கலாம். இப்போ ChatGPT வச்சு நம்ம புக்கு கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், புக்கோட சாப்டர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக கேன்வா அண்ட் ஜெமினி டூலை வச்சுட்டு நம்ம புக்கோட கவர் பேஜும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். கண்டென்ட் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ், இன்ட்ரோடக்ஷன் பேஜ் எழுதுறது, கன்க்ளூஷன் பேஜ் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாட் யூஸ் பண்ணலாம் இதே மெத்தட்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புக்கை எங்க விற்கலாம், இந்த புக்கை விற்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா KDPல விற்கலாம். அமேசான் KDP தளம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறைய இருக்கு புக்கு விற்கிறதுக்கு. இல்லையா இதை வந்துட்டு நீங்க புக்கை வந்து ஒரு 100 காப்பி எனக்கு வித்து கொடுங்க, பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆன்லைன்ல பல தளங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200 ரூபாய்க்கு செட் பண்றீங்க, அந்த புக்கை வந்துட்டு 100 காப்பி, ஒரு காப்பி ஒரு 30 ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ 100 காப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் செலவுல வந்து நீங்க 100 காப்பி நீங்க வாங்கிக்கலாம். விற்கும் போது 200 ரூபாய்க்கு விற்கும்போது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு நீங்க விற்க முடியும். கிட்ட 17,000 அந்த புத்தகங்கள் விற்பதன் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா AI டூலை யூஸ் பண்ணி நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. AI டூல சிம்பிளா யூஸ் பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போகலாம். எடுப்பிலேயே வந்து எக்ஸ்பர்ட்டா வேணும், ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி டிசைன் வேணும், ஹை குவாலிட்டி கண்டென்ட் வேணும், நல்லா யோசிக்க வேண்டாம். யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஒர்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி இது ஒரு மெத்தட், ஒரு பாசிவ் இன்கமோட ஒரு வழி. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கிறது. ChatGPT மாதிரியான பல AI தளங்கள் இருக்குது. இதையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணலாம், மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 30,000 வந்து பாசிவ் இன்கமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் AI டூல் மூலமாக அப்படிங்கறத கத்துக்க விருப்பப்படுறவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மேலும் தகவல்களுக்கு நம்ம X தளத்திலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு டூல்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி.